வணக்கம். அம்மாவின் வாழ்வியல் பக்கத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களின் மேலான ஆதரவை வேண்டுகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிபிள் யூஸ் ட்ரே, வெஜிடபிள் போட்டு வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வெஜிடபிள் ட்ரே எப்படி செய்யறதுன்னு பிளாஸ்டிக் கவர் வச்சு போட போகிறேன். அதுக்கு 2 கலர் எடுத்திருக்கேன். இதில் என்ன பேட்டர்னில் போடணும்னா செக்குடு பேட்டர்னு, 5 பூக்கு 5 பூ அப்படி செக்குடு 5x5 செக்குடில் போடுறேன். 20 பூ அகலம், 30 பூ நீளம் வச்சு உயரம் 10 பூ வச்சு போட போகிறேன். அதுக்காக நான் ஒரு கலர்லேயும் 10 ஒயர், ஏன்னா 20 பூ தானே போடுறோம். பச்சையில் 10, வயலட்டில் 10 போட போகிறேன். அதுக்கு 5.5 அடியில் ஒரு கலர்லேயும் 5.5 அடியில் 10 ஒயர் வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு ஒயர் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். 5.5 அடி வெட்டிக்கலாம். அம்மாவின் வாழ்வியல் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப அவசியம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். 5.5 அடி, 5 அடி, இந்த 2 4, இதோட 5, இது 5.5. 5.5 அடிக்கு ஒயர் அளந்து எடுத்திருக்கேன். இதோட கட் பண்ணிக்கலாம். இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளானது. இதே மாதிரி பச்சையில் 10, வயலட்டில் 10 வெட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்க. இப்போ இது ஒயர் வெட்டிட்டு வந்துட்டேன். பச்சையில் 15, வயலட்டில் 15. நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லும்போது 5.5 அடியில் ஒரு கலர்லேயும் 10 ஒயர் வெட்டிக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் அளவு எடுத்தது எப்படின்னா அகலத்தில் கணக்கு வச்சு தான் எடுத்தேன். அதுக்காக தான் 15 ஒயர். இப்போ நீளத்துக்கு 15 பூ வைக்கணும். அதுக்காக 15 வயலட்டில் 15, பச்சையில் 15 வைக்கணும். அதுக்காக 30 பூ நீளம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் 15 30 ஒயர் வெட்டிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு கூட போட ஆரம்பிக்கலாம். இந்த பக்கம் 20 லைனு, வயலட்டில் 10, பச்சையில் 10 பூ, 5 செக்குடு பேட்டர்னில் போட போகிறோம். அதனால் ஃபஸ்ட் லைன் நான் வயலட்டில் எடுத்துக்கிறேன். பச்சை 2வது லைனுக்கு போடும்போது போட்டுக்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா அகலத்தில் பூ இந்த பக்கம் சைடு ஒயர் விடும்போது நம்ம கம்மி பண்ணுவோம். அதுக்கு இப்போ நம்ம இந்த அகலத்தில் இப்போ 20 பூக்கு இருக்கும்போது நம்ம அவ்வளோ ஒயரு நம்ம அளவு இது பண்ணுறதுக்கு நம்ம உயரத்தில் நமக்கு 14 பூக்கு தான் நம்ம கம்மி பண்ண போகிறோம். ஏன்னா உயரம் 10 பூ, சொருகிறதுக்கு ஒரு 3 பூ அளவுக்கு சேர்த்து நான் ஒயர் விட்டுருக்கேன். 10, ஒரு 4 மடக்கி சொருகிறதுக்கு 1, 11, சொருகிறதுக்கு 3 பூ, 14 பூ அளவுக்கு நம்ம இந்த பக்கம் ஒயர் குறைச்சோம்னா போதும். 14 பூக்கு 3 பூ, 3 சென்டிமீட்ரு, 3.25 சென்டிமீட்டர் கணக்கு வைக்கும்போது நம்ம 40 சென்டிமீட்ரு குறைச்சிட்டு நம்ம அங்கேருந்து இதை ஆரம்பிச்சுக்கலாம் கூடையை. இப்போ நான் ஸ்கேலில் நான் குறைச்சிக்கிறேன். இப்போ நாம் 40 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த பக்கம் ஒயர் விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட போட ஆரம்பித்தோம்னா சரியாக இருக்கும். இது கட் பண்ண ஒயரு, இதுதான் ரன்னிங் ஒயரு. இப்போ ரன்னிங் ஒயரில் 40 சென்டிமீட்டர் நம்ம குறைச்சிக்கலாம். விட்டுறலாம். அந்த பக்கம் 30, இது ஒரு 10, 40 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுட்டு இந்த இடத்துக்கு மடிச்சுக்கலாம். இல்லை 40 சென்டிமீட்டரில் நம்ம 14 பூ போட்டுடலாம். இப்போ நம்ம இதை போட ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துக்கு வச்சு ஒயராக வந்துக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் உயரம் 10, மடக்கறக்கு 1, 11, உள்ளே சொருவருக்கு 3, 14 பூ அளவுக்கு தான் நம்ம இந்த பக்கம் விட போகிறோம். அதுக்காக 40 சென்டிமீட்டர் விட்டுருக்கேன். இப்போ இதில் 5 பூ, இந்த ஒயரை நம்ம சரி பார்த்துக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இது 20 பூ அளவு இல்லையா,
அதனால் நம்ம ஒரு பூ நம்ம ஒத்தப்பட வரிசையில் நம்ம வச்சுருந்தோம்னா 20ங்க இல்லாமல் 21, 23, 19 வச்சுருந்தோம்னா இது சென்ட்ரு லைனாக வரும்போது நம்ம 2 பக்கமும் ஒரே அளவு இந்த பக்கம் சேமாக விட்டோம்னா நமக்கு வந்து சரியாக போயிடும் ஒயரு மேலே வரும்போது. ஆனால் இது வந்து ரெட்டைப்படையில் வைக்கும்போது ஒரு பூக்கு உண்டான அளவு இப்படி இதுதான் லைனுன்னு வச்சுக்கிட்டோம்னா இது மேல் வரிசையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பக்கம் கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு 10 லைன் வரணும், இந்த பக்கம் 9 லைன் தான் வரும். இந்த பூ இல்லாத இந்த பக்கம் நமக்கு 9 லைன் தான் வரும், இந்த பக்கம் 10 லைன் வரும். அதனால் இந்த பக்கம் கீழ்பாகம் வந்து ஒரு பூக்கு உண்டான அளவு நம்ம ஜாஸ்தியாக வைக்கணும். அதுக்காக இப்போ நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இது ரா சைடு, இது வந்து ரா சைடு இருக்கிறது கீழ் ஒயரு, இது கவுந்து இருக்கிறது மேல் ஒயரு. இப்போ இதை நம்ம அளந்துக்கலாம். இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பூ அளவுக்கு அது 1 இன்ச்சு, அதாவது ஒரு 3 சென்டிமீட்டர் 3.25 சென்டிமீட்டர் நம்ம இந்த பக்கம் கம்மியாக ஜாஸ்தியாக விடணும் கீழ் சைடு. இப்போ நம்ம இதை லூஸ் பண்ணி இந்த பக்கம் எடுத்துக்கலாம், இறக்கிக்கலாம். லூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அளந்து பார்க்கலாம். இப்போ இது ரா சைடு கீழ் ஒயரு, இது மேல் ஒயரு. சரியாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள், சரியாக வச்சுருக்கேன். சப்போஸ் அங்கே நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள், 1.5 இன்ச்சுக்கு பக்கம் வருது. நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். சரியாக இருக்குது. ரா சைடு இருக்கிறது கீழ் ஒயரு, இது மேல் ஒயரு. ஒரு பூ அளவுக்கு நம்ம இந்த பக்கம் ஜாஸ்தியாக விட்டுருக்கோம். ஏன்னா நம்ம இந்த பக்கம் 10 லைன் போடணும், இந்த பக்கம் 9 லைன் போட்டால் போதும். அதுக்காக ஒரு பூ அளவுக்கு இந்த பக்கம் ஜாஸ்தியாக விட்டுருக்கோம். இதே மாதிரி அளவில் நம்ம வந்து 30 பூவையும் போடணும். கீழ் சைடு வந்து இந்த பக்கம் இப்படி இது 4 பக்கமும் இருக்குதுன்னா இது ரன்னிங் ஒயரு, இது இந்த பக்கம் நம்ம அளந்து விட்டுருக்கிற 40 சென்டிமீட்டர் ஒயரு, இது ரெண்டும் தான் சமமாக விட்டுருக்கோம். இதில் இந்த கீழ் ஒயர் வந்து நம்ம ஒரு பூ அளவுக்கு, இந்த கீழ் ஒயரை நம்ம ஒரு பூ அளவுக்கு ஜாஸ்தியாக விட்டுக்கணும், இந்த பக்கம் கம்மியாக விட்டுக்கணும். இதே மாதிரி 30 பூவையும் போட போகிறோம். இப்போ 2வது பூ போடுறேன். இதில் 5 அதில் 5 பேட்டர்னு. அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அதனால் இப்போ இதை செக் பண்ணி மறுபடியும் ஒருக்கா சொல்கிறேன் பாருங்கள். இது ரா சைடு இருக்கிறது கீழ் வயிறு, இது மேல் வயிறு. இது ரெண்டும் ஈவனாக இருக்கக்கூடாது. கீழ் வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போ இது ஈவனாக இருக்குது, நான் கொஞ்சம் லூஸ் பண்ணி சரி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்படி தான் இருக்கணும். ஒத்தப்படையாக போடும்போது சென்ட்ரல் லைனு நம்ம வந்துட்டால் இந்த பக்கம் 9 அந்த பக்கம் 9 18 19 லைன் போட்டோம்னாக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈவனாக வச்சுக்கலாம். இல்லைனாக்கா நம்ம இப்படி ரெட்டைப்படையில் போடும்போது கொஞ்சம் நம்ம அதுக்கு கனெக்ட் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா மேலே லைன் போடும்போது ஒரு சுற்றே நமக்கு கம்மியாகும். இப்போ நம்ம என்ன உயரம் எதிர்பார்த்து வைக்கிறோமோ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். சரி, பார்த்து மேல் வயிறு தான் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால நான் இது லூஸ் பண்ணிக்கிறேன். சரியாக இருக்குது. இது ஒரு நேர்ந்தாலுமா இருக்குது, சரியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக லூஸ் பண்ணிக்கிறேன். சரியாக இருக்குது. இதே மாதிரி தான் போடணும். நான் இதில் வயலட்டில் 5 பச்சையில் 5 வயலட்டில் 5ன்னு போட்டுட்டு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன். ஒரு முடிச்சு போடும்போதும் இப்படி டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 லைன் 3 லைன் போட்டோம்னா இவ்வளோ சிரமம் இருக்காது. இது ஒரு லைனாக இருக்கிறதுனால தான் இப்படி லூஸ் ஆகுது. நான் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த பேட்டர்னில் தான் போட போகிறோம். 5 வயலட்டு 5 பச்சை, 5 வயலட்டு 5 பச்சை, 5 வயலட்டு 5 பச்சைன்ட்டு இப்போ 30 பூ இதில் போட்டிருக்கேன். இப்போ இது கீழ் பாகம், என் பக்கம் இருக்கிறது கீழ் பாகம், இது மேல் பாகம். அதாவது நம்ம 20 பூ அகலம் வைக்கும்போது மேலே 10 கீழே 10ன்னு பிரிச்சுக்கிறோம். அப்போது மேல் 10ஓட முதல் லைன் இது. இப்போ கீழ் 10க்கு ஒரு ஃபஸ்ட் லைன் போடணும். அப்போ இது 2 லைனும் சேர்ந்து தான் நம்ம சென்டராக வச்சுக்கணும். அதுக்காக தான் வந்து நான் கீழ் பாகத்தில் ஒரு பூக்குண்டான அளவை நான் ஜாஸ்தியாக விட்டு வெட்டியிருக்கேன். உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் ஒயரை உங்களுக்கு காமிக்கிறேன். இதை எப்படி கீழ் பாகத்து ஒயரை இப்படி ஜாஸ்தியாக விட்டு இது மேல் பாகத்து ஒயரை இப்படி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து என்ன பண்ணோம்னா இந்த பக்கம் ஒயரை வந்து விட்டு அளந்து விட்டு வெட்டிக்கிட்டு அடுத்த லைன் போட ஆரம்பிக்கலாம்.
இந்த பக்கம் எடுத்து இந்த 10-14 பூக்கு உண்டான அளவு இந்த பக்கம் விட்ருக்கோம்ல, அந்த அளவுக்கு இதை வெட்டிக்கலாம். இந்த பக்கம் வெட்டிட்டேன். இப்போ வந்து இது ஃபஸ்ட் லைன் போட்டாச்சு. இப்போ இதுக்கு இந்த பேட்டர்ன் இதில் ஆரம்பித்தோம்னா இதுக்கப்புறம் வந்து 5 பூ வயலட்லேயே போட போகிறோம். அதனால் ஃபஸ்ட் லைன் வயலட்டில் போட்டாச்சு. இன்னும் 4 லைன் இந்த பக்கம் வயலட்டில் போடணும். இந்த பக்கம் வந்து இப்போ பச்சையில் ஆரம்பிச்சுக்கலாம். முடிச்செல்லாம் அப்படிக்கப்போ டைட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி திருப்பிக்கிறேன் நான், கீழ்பாகம் மேலே வர மாதிரி குழப்பிக்க வேண்டாம். கீழ்பாகம் மேலே வர மாதிரி வச்சுட்டேன், ஒயரை திருப்பிட்டேன். அதனால் இப்போ இந்த பக்கம் பச்சையை அளந்துக்கலாம். பச்சை பூவோட அளந்துட்டு இப்படி போடுறேன். ஏன்னா இது பேஸ் தான் நீள அகலம் ஜாஸ்தி, உயரம் வந்து கம்மி. அதனால தான் சைடில் ஒயர் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம இது வெஜிடபிள் ட்ரே தான் போடுறோம். இப்போது ஒரு முடிச்சையும் டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் லைனுங்கிறதுனால ஸோ இதாக லூஸ் ஆகுது. இது கரெக்டாக இருக்குது சைடில் விட்ட ஒயரு. இப்போ இந்த 2 ஏன்னா இப்போ நம்ம ஒரு பூக்கு உண்டான ஒயர் இந்த பக்கம் அதிகமாக விட்ருக்கோம்ல, இப்போ இது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இது ஈவனாக தான் வச்சுருக்கேன். இது ரா சைடு இருக்கிறது கீழ் ஒயரு, இது மேல் ஒயரு. ஈவனாக இருக்குது. இதே மாதிரி எல்லா பூவையும் நம்ம சரி பார்த்து போட்டுக்கலாம். இப்போ 2வது லைன் போடுறேன். 2வது லைனில் 2வது ஒரு பூ போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா நம்ம ரெட்டைப்படை வரிசையில் வச்சுருக்கிறதுனால. இதை நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இதுதானே சென்ட்ரல் லைனு. நம்ம இதை வந்து ஒரு முடிச்சு போட்டு அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். நம்ம அந்த பக்கம் அளந்து வெட்டிட்டு அந்த பக்கமும் அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். இது இப்போ 2 சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ரா சைடு இருக்கிறது கீழ் ஒயரு, இது மேல் ஒயரு. அடையாளம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த ஒயரை அப்புறம் சரி பண்ணுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். சரியாக இருக்குது. இதே மாதிரி இது முழுசாக 2 லைனும் இப்படியே சரி பார்த்து எல்லா ஒயரும் இந்த இப்படி முடிச்சு லூஸ் ஆகுது இல்லைங்களா, அதனால தான் இந்த பக்கம் கொஞ்சம் முன்ன பின்ன வருது. நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக போட்டுட்டு 2 லைனையும் ஃபுல்லாக போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இதை அடையாளப்படுத்தி வச்சுருந்தோம். இப்போ 2வது லைனை ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இது சென்ட்ரல் லைனு. இந்த பக்கம் இனி வந்து இதில் 9 லைனு, இதில் 9 லைன் போடணும். இப்போ இது 2 ஈவனாக வச்சு அளந்து சரி பார்த்துக்கிட்டேன் எல்லா ஒயரையும். உங்கள்கிட்ட ஒருக்கா காமிக்கிறேன். இந்த மாதிரி சரி பார்த்துக்கிட்டேன் எல்லா ஒயரையுமே. இப்போ இது வந்து இந்த பக்கம் இந்த ஒயர் அளவுக்கு அளந்து வெட்டிடலாம். வெட்டியாச்சு. இப்போ இதில் வந்து எந்த பக்கம் வேணால் நம்ம வச்சு போட்டுக்கலாம். இதில் பச்சையில் 5 லைன் வரணும், வயலட்டில் 5 லைன் வரணும். அதே மாதிரி அந்த பக்கம் வயலட்டில் 5 லைன், இந்த பக்கம் பச்சையில் 5 லைன் வரணும். இது இந்த பக்கம் திருப்பிக்கிறேன். அப்படி திருப்பிட்டு அடுத்து வயலட்டை நான் ஆரம்பிச்சேன். அம்மாவின் வாழ்வியல் சேனலில் சாரிக்கு குஞ்சம் போடுற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதை இப்போ இந்த அளவுக்கு கலந்துட்டேன். இப்போ 3வது லைன் இந்த பக்கம் 9 லைனில் ஃபஸ்ட் லைன் போட்டேன். இனி வந்து எதுவும் அளந்து பார்க்க தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு போட்டுட்ருக்கலாம். அந்த பக்கம் சென்ட்ரு நாட்டு வந்து சென்ட்ரு ஒயரு முடிச்சு போட்ட மாதிரி இந்த பக்கம் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு அப்போ தான் குழப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ இது 2 பக்கமும் இப்படி அடையாளப்படுத்தி வச்சாச்சு. இனிமேட்டுக்கு இதில் 9 லைன், இதில் 9 லைன் போடணும். அதுதான் பேஸு. நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட முழுசாக காமிக்கிறேன். 2 வயலட்டு 2 பச்சைன்னு 4 கட்டம் போட்டுட்டேன். 5க்கு 5 20. ஆனாலும் எனக்கு சைடில் ஒயர் அதிகமாக இருந்ததுனால 3 பூ ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். போட்டு சரி கொஞ்சம் ஒயரை வெட்டி போடல என்ன வருது, ஜாஸ்தியாக இருந்தாலும் போட்டுக்கலாம், அகலமாக தான் இருக்கும் ட்ரே அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கார்னர் 2 ஒயரும் நமக்கு சேர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக.
இப்போ தான் சேர்ந்து வந்திருக்கு, அதனால் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து இது படிமானமாக வரத்துக்காக உள்ளுக்குள்ளே ஈர்க்குச்சி சொருகிக்கணும். சொருகிட்டு போட்டோம்னா தான் நமக்கு படிமானமாக இருக்கும். இல்லைன்னா உள்ளே கார்ட்போர்டு அட்டை வைக்கணும். கார்ட்போர்டு அட்டை வச்சா க்ளீன் பண்ணும்போது அது தண்ணியில் ஊறி போயிடும். நம்ம ஈர்க்குச்சி சொருகிக்கலாம் அதுக்கு பதிலாக. இல்லைன்னா நம்ம கம்பி, செம்பு கம்பி இருந்து செம்பு கம்பி கோத்தா கூட வந்து மடங்கிட்டு வராது. இப்போ நான் கிட்டத்தட்ட எல்லாம் சொருகிட்டேன். நான் பார்ட்ரு 3 சைடு மட்டும் சொருகணும். அதுக்கு இந்த அளவுக்கு கணக்காக வந்து நான் குச்சி, ஈர்க்குச்சி ஒடிச்சிக்கிறேன், தென்னங்குச்சி. உங்களுக்கு சொருகி காமிக்கிறேன். இது பாருங்கள், எல்லா பக்கமும் சொருகியிருக்கேன். இப்படி முடிஞ்ச வரைக்கும் 1 2 3 லைன் இதில் சொருகியிருக்கேன். இதில் வந்து 1 2 3 சொருகியிருக்கேன். இதில் வந்து இப்போ இங்கே 1 சொருகணும், இதில் 1 சொருகணும், இதில் 1 சொருகணும். இப்போ 3 சைடு சொருக வேண்டியது இருக்குது. மீதியெல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணி சொருகியிருக்கேன். இப்போ ஒரு பக்கமும் மட்டும் உங்களுக்கு சொருகிட்டு காமிக்கிறேன். அப்புறம் இது ரெண்டும் வந்து சொருகிட்டு மறுபடியும் காமிக்கிறேன். இந்த இப்படி ஈர்க்குச்சி ஒன்று எடுத்து இப்படி அழுங்காமல் சொருகிக்கலாம். ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது. சொருகிக்கலாம். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.